கட்டுப்பாட்டோடு ஒழுங்கோடு நடத்தப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கும் உணவிலிருந்து தண்ணீரிலிருந்து அத்தனையும் பார்த்து பார்த்து செய்யப்பட்டு மிகப்பெரிய வரலாற்று மிக்க ஒரு கூட்டத்தை அவர் நடத்தியிருக்கிறார். நாளுக்கு நாள் அவரும் அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய டீம் தலைமைகளும் அவருடைய முன்னவர்கள் பொதுச்செயலாளர் மூத்த அமைச்சர் பெருமக்களும் ஒரு மாநாட்டை எப்படி நடத்த வேண்டும், ஒரு கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று மிகச்சிறப்பாக நடத்துகிறார்கள். பேசுபொருளாக மாறுகிறது. உடனே பயணத்திட்டம் ரத்து செய்யப்பட்டு பயணத்திட்டம் மாற்றப்படுகிறது. அந்த பேசுபொருள் அல்ல. நாங்கள் தமிழ்நாட்டின் எல்லா முனைகளிலும் என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது. ஒரு தலைமை கழகத்துடைய நிர்வாகி பேசுகிறார். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த மையத்தை ஒட்டி இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கு நம்முடைய தலைவர் வருகிறார், நம்முடைய தளபதி வருகிறார், நாம் நம்முடைய வெயிட்ட காமிக்கணும், பல்லாயிரக்கணக்கான பேர் வரணும்னு டார்கெட் கொடுக்கப்படுகிறது. அந்த ஒளிக்காட்சி சமூக வலைத்தளத்தில் பரவி கொண்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து குவிக்கப்பட்ட ஒரு கூட்டம் ரசிகர் தன்மையோடு பார்க்க வந்து காலை 7 மணியிலிருந்து காத்து கிடந்த ரசிகர்கள், பெண்கள் ஆர்வத்தினால் பார்க்க வந்த கூட்டம் என்று கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் அனுமதி கொடுத்த இடத்தில் கூடியிருக்கிற ஒரு சூழலில் 12 அடி கொண்ட ஒரு பேருந்து, மொத்தம் 22 அடி கொண்ட சாலையில் 12 அடி பேருந்து, ஒரு எல் போட்டா எல் விடக்கூடிய இடத்தில் அறிவில் தன்மையாக அறிவில்லாத தனத்தோடு அதை ஓட்டச் செய்து 60 கேமராக்களிலே படம் பிடித்து நாளை தன் படம் ரிலீஸ் ஆவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டு ஒரு இடத்தில் குவிக்கப்பட்ட ஒரு விளைவு. இந்த நெரிசல், இந்த மூச்சு திணறல், இந்த விதிமுறை, இன்னும் சொல்ல போனால் 1.5 வயது குழந்தை மயக்கமுற்று கிடக்கிறது. அந்த குழந்தையின் தாளில் ஏறி நின்று தன்னுடைய கதாநாயகனை புகைப்படம் எடுப்பதற்காகவும் அந்த பக்கம் நோக்கி செல்ஃபி எடுப்பதற்காகவும் அந்த குழந்தையை முறித்து குதித்து செத்தினுடைய விளைவு வெள்ளா எலும்புகளும் தாடை எலும்புகளும் முறிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ அறிக்கை சொல்லுகிறது. இறந்தவர்களில் 14க்கு மேற்பட்டவர்கள் வேலிமில் ஏறி நின்றதன் காரணமாக விழா எலும்பு முறிக்கப்பட்டிருக்கிறது என்று மருத்துவ ஆய்வுக்குரிய அறிக்கைகள் சொல்லுகிறது. முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்களே 152 மருத்துவர்களை கொண்டு 14 மணி நேரம் அந்த செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன வதந்திகள் பரவின. வாட்ஸ்அப் உலகம், இணைய உலகம், சமூக உலகம் 1000 ரவுடிகளை கொண்டு வந்து செந்தில் பாலாஜி இறக்கிறார், கத்தியோடு வந்தார்கள், கீறினார்கள், கொலை செய்தார்கள் என்றார்கள், கழுத்திலே துண்டை போட்டு மர்மமான முறையிலே நெறித்துக் கொண்டார்கள் என்றார்கள். அதோடு இல்ல, நம்ம ஒளி காட்சிகளை போல தொலைக்காட்சிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். தண்ணீர் பாட்டில் குடிச்சிட்டு மிச்சம் இருக்கு, அதை தூக்கி முதலமைச்சர் குறிப்பது அட்டென்ஷனை கிரியேட் பண்ண வீசுகிறார்கள். அந்த தண்ணீர் துளிகள் தெரிக்கிறது. அந்த தண்ணீர் துளிகளை சொன்னார்கள் மனச்சாட்சியற்ற மடையர்கள் சொன்னார்கள். அங்கு மயக்க மருந்து தெளிக்கப்பட்ட காட்சியை பாருங்கள் என்று அம்பு குறியிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சி, தேசிய கட்சிக்கு சொந்தக்காரருடைய இணையதளம் பரப்பியது. உண்மைக்கு மாறான செய்திகளை பரப்பியது.